அருமை தமிழ் சொந்தங்களுக்கு இனிய இளம் மாலை பொழுது வணக்கம். அருமை தமிழ் சொந்தங்களே, நேற்று சன் தொலைக்காட்சியில் நடைபெற்ற விவாதத்தில் எழுத்தாளன் என்ற போர்வையில் வந்தமர்ந்த மனுஷ்யபுத்திரனும் பத்திரிகையாளன் என்ற போர்வையில் அமர்ந்து பேசிய கோட்டீஸ்வரனும் இருவருமே வன்மத்தை கக்கிவிட்டு சென்றார்கள். அதாவது தம்பி தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் மீது வன்மத்தை கக்குவதற்கென்றே வந்து அமர்ந்து வாங்கிய கூலிக்கு மிகவும் மிகைப்படுத்தி மாரடித்து விட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் சொல்லியதில் இவர்களெல்லாம் படித்தவர்கள்தான். வருமான வரி செலுத்துகிறார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. வருமான வரி செலுத்துவதும் ஒழுங்காக செலுத்துவார்களா என்பதும் எனக்கு தெரியவில்லை. வருமான வரி செலுத்தும் திட்டத்தில் உங்களுக்கு வருமான வரி செலுத்துபவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க நியாயம் உண்டு. அதாவது வருமான வரி விலக்கு என்று சில முதலீடுகளில் நாம் முதலீடு செய்தால், சில வகையான முதலீடுகளில் நாம் முதலீடு செய்தால் அதற்கு 30% வரை 30% வரை வருமான வரி விலக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கிறது. அரசே அந்த விதியை வகுத்துள்ளது. காரணம், அது பல காரணங்கள் இருக்கிறட்டும். இன்சூரன்ஸில் பணம் போடுறது, வேறு சில பத்திரங்களில் இன்வெஸ்ட் பண்ணால் இதுக்கெல்லாம் விதிவிலக்கு கொடுக்குறாங்க. அப்போது விதிவிலக்கு எதுக்காக? அவர்களே சொல்கிறார்கள், நீங்கள் வரி செலுத்தாமல் இருக்க இதில் உங்கள் பணத்தை சேமியுங்கள் என்று சொல்கிறார்கள். அரசே மறைமுகமாக நீங்கள் வரி செலுத்த வேண்டாம் என்று அதற்கான ஆதரவு கரம் நீட்டுவது போல் இந்த விஷயம் அமைந்துள்ளது. அப்படி நிலைமை ஒருபுறம் இருக்க, இவருக்கு விதித்த வரி, தம்பி விஜய்க்கு விதித்த வரி என்பது அதிகம் என குறிப்பிட்டு அவர் வழக்காடு மன்றத்திற்கு சென்றிருக்கிறார், நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார் நியாயம் கேட்டு. அவர் கேட்டு சென்றது நியாயம். நீங்கள் நியாயம் கொடுக்கிறீர்கள், கொடுக்காமல் போகிறீர்கள், அது வேறு விஷயம். நீதிமன்றம் நியாயம் கொடுக்கட்டும், கொடுக்காமல் போகட்டும், அது வேறு விஷயம். அதற்கு மேல்கோர்ட் இருக்கிறது, அங்கு போய் நியாயத்தை தேடிக்கொள்வார். ஆனால் இங்கே என்னவோ முடிவு பெற்று விட்டது போல, அவர் பெரிய ஒரு ஊழல்வாதி போல, அவர் பெரிய வரி ஏய்ப்பு செய்பவர் போல குற்றம் சுமத்துகிறீர்களே. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தால் இந்த காரியத்தை செய்வீர்களா? இது போன்ற பேச்சை பேசுவீர்களா? வாங்கிய கூலிக்கு மாரடியுங்கள், அது உங்கள் தலையெழுத்து, உங்களுக்கு வருவாய், அது போகட்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும். இதை வரி ஏய்ப்பு என்று சொல்வதற்கு உங்களுக்கு கொஞ்சமாவது இருந்தால் சொல்லுவீர்களா? கொஞ்சம் இது வரி ஏய்ப்பா? எல்லா இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு சலுகை. அந்த சலுகையை எதிர்பார்த்து அவர் கேட்கிறார். வருமான வரித்துறையில் கொடுக்கப்படவில்லை, அதை கேட்டு அவர் நீதிமன்றத்திற்கு செல்கிறார் என்று சொன்னால் இதில் எங்கே வரி ஏய்ப்பு இருக்குது? இதில் என்ன வரி ஏய்ப்பு இருக்குது? சொல்லுங்க பார்ப்போம். இது வரி ஏய்ப்பு அல்ல, வரி குறைப்பு கேட்டு அவர் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார். அது வருமான வரித்துறை விதித்தது சரி தவறு என்பதை விசாரித்து அது வழங்கியிருக்குது. சரி, அவங்க எந்த அளவுக்கு விசாரித்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை அது வழக்கினுடைய ஆழமாக போனால் தான் அது நமக்கு புரியும். வழக்கை ஆழமாக பார்க்கும்போது தான் அது புரியும். அதில் உண்மையிலே இவர் தரப்பு நியாயங்கள் கேட்கப்பட்டதா இல்லை மறுக்கப்பட்டதா அப்படிங்கிறது. அப்படி இருந்தால் அதை திருப்பி நம்ம அப்பீல் பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும். இது சாதாரண நடைமுறை. இந்த நடைமுறையில் நடக்கின்ற ஒரு செயலை, இப்படிப்பட்ட ஒரு செயலை அரசு இடமிருந்து நியாயத்தை எதிர்பார்த்து அவர் போராடுகிறார். அந்த நியாயத்தை போய் கேட்பது தவறா? கோர்ட்டில் நியாயம் கேட்பதற்குத்தானே வழக்கு மன்றம், நீதிமன்றம் வழக்கு தொடுப்பது எதற்காக? நியாயத்தை எதிர்பார்த்து தானே. அந்த நியாயம் அவருக்கு வழங்கப்படவில்லை என்றால் மேல்கோர்ட்டுக்கு போகிறார். அவ்வளவுதானே. அதில் எங்கே வரி ஏய்ப்பு இருக்குது? அதை எப்படி நீங்கள் வரி ஏய்ப்பு என்று அபாண்டமாக குற்றம் சுமத்துகிறீர்கள் நீங்கள் இருவரும்? இந்த இரண்டு நபர்களும், கோடீஸ்வரனும் மனுஷ்யபுத்திரனும், வாங்கிய காசுக்காக கூவ வேண்டியதுதான், இல்லை என்று சொல்லவில்லை, அது உங்கள் தலையெழுத்து. அதற்காக எல்லை மீறி செல்கிறீர்கள். இது சரியல்ல, வன்மையாக கண்டிக்கிறேன். உங்கள்
உங்களுடைய கூற்றுக்கு ஒரு அளவில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு வெறி பிடித்தவன் போல் பேசுகிறார்கள். என்னது? ஒரு நபர் மீது ஒரு குற்றத்தை சொல்வதற்கு ஒரு முகபாவனைகளை கவனித்தால் வெறி கொண்டு பக்கத்தில் இருந்தால் கை நீட்டி விடுவார் போல் தெரிகிறது. அந்த அளவிற்கு வெறியோடு இவர்கள் வாதம் செய்கிறார்கள். இதெல்லாம் எந்த வகையில் சரி? பொதுமக்களே சிந்திக்க வேண்டும். நீங்கள் இதையெல்லாம் பலர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் மனத்தை மாற்றுவதற்காக இது போன்ற சதி அரக்கங்கள், சதி திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் நிறைவேற்றப்படுகிறது. அதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அடையாளம் கண்டுகொண்டு இதில் நடந்தது எந்த ஒரு குற்றமும் இல்லை. இது முழுக்க முழுக்க அவர் உரிமையை அவர் நிலைநாட்டுவதற்கு போராடுகிறார், அவ்வளவுதான். இந்த இந்திய வருமான வரித்துறை சட்டப்படி எனக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை நான் நிலைநாட்டுவதற்காக போராடுகிறேன், அவ்வளவுதான். இதில் என்ன தவறு இருக்க முடியும்? நாங்களும் வருமான வரி செலுத்துபவர்கள் தான், இன்னும் செலுத்தி கொண்டு தானே இருக்கிறோம். ஓய்வு பெற்ற பேராசிரியர் என்ற முறையில் வரி செலுத்தி கொண்டு தானே இருக்கிறோம். வரி செலுத்துவதிலிருந்து விதிவிலக்கு பெறுவதற்கு எத்தனையோ திட்டங்கள் தருகின்றன அரசு. ஏன் அந்த திட்டத்தை தர வேண்டும்? அனைத்து வரியையும் எடுத்துவிட வேண்டியதுதானே. வரியை ஒழுங்காக செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தானே நீங்கள் செய்கிறீர்கள். கேளுங்கள். ஒரு விதிவிலக்கு கேட்டால் அந்த விதிவிலக்கு கொடுப்பதற்கு வழி இல்லை என்றால் வழி இல்லை என்று சொல்லுங்கள். கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் அதில் ஒரு நியாயத்தை சொல்லுங்கள். உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் வாதிடுங்க, அவர் தரப்பு நியாயத்தை அவர் வாதிட்டு போட்டோம். அதை விட்டு தேவையில்லாமல் பொது வழியில் அவர் அரசியலில் இன்னைக்கு ஒரு கட்சியை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை அவர் முன்னெடுத்து கொண்டு செல்வதால் அதை கண்டு நீங்கள் பயந்து கிட்டு நடுங்கிக் கொண்டிருப்பதால் இது போன்ற அபாண்டமான குற்றச்சாட்டுகளை ஊதுகுழல், கோடீஸ்வரன், மனுஷபுத்திரன் போன்ற ஊதுகுழல் வழியாக நீங்கள் இப்படி சொல்ல நேர்ந்தால் அதற்கான தண்டனையை மக்கள் திமுகவுக்கு வழங்குவார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனது அருமை தமிழ் சொந்தங்களே, இவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. திமுக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். மக்கள் மூலம் இந்த தேர்தலில் ஒரு பாடம் புகட்டப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.